போராளி வழக்கறிஞர் ஆம்சாமிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஜெய் பீம் என்ற கோஷத்தை தமிழகம் முழுவதும் பறைசாற்றிய சமத்துவ தலைவருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சமத்துவத்தின் தலைவருக்கு, சமத்துவத்தின் தலைவருக்கு, சமத்துவத்தின் தலைவருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு, ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு, பிஎஸ்பி தலைவரின் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். கைது செய், கைது செய். ஜெய் பீம், ஜெய் பீம். தமிழ்நாடு எங்கும் ஒலிக்கட்டும். உறக்க சொல்வோம், உறக்க சொல்வோம். ஜெய் பீம் உறக்க சொல்வோம். ஜெய் பீம் உறக்க சொல்வோம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். அம்பேத்கர் அவர்களுக்கு இரு குப்பியினுடைய வணக்கம். மிக கடினமான நேரம். தலைவர் அவர்களுடைய சார்பாக, தலைவர் திருமாவளவனுடைய சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவரோடு பழகிய தருணம் எனக்கு இல்லை. இங்க இருக்கிற தோழர்கள், சட்ட அறிஞர்கள் கூறியதை போல அவரோட பயணம் பண்ணவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் அவருடைய உரையை பார்க்கும் பொழுது, அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டிற்கும், அதற்கப்புறம் அவருடைய அலுவலகத்திற்கும், அதன் பிறகு அவர் உருவாக்கிய புத்தவிகார் என்ற கோவிலுக்கும் செல்லும் பொழுது அவர் என்ன முறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார், ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன விதமான அனுதாபங்கள் ஏற்படும், ஒரு தலித் தலைவராக ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நுழைந்து இன்றைக்கு தலித் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரே குரலுடன் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட பத்திரிகையாளர்களும் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் சொன்னதை போல சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இப்பொழுதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல நுழைஞ்சிருக்கேன். இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் வழக்கறிஞர்கள், மகாத்மா காந்தி அவர்களும் இந்த புதிய இந்தியாவை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு சட்டத்துறையில் இருந்து வந்த உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமா தலைவர் திருமாவளவன் இவருடைய இறப்பிற்கு பிறகு கடந்த 2 நாட்களாக அவர் மன உளைச்சல் இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட பேசும் பொழுது அப்போதுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை பற்றி தெரிந்து கொண்டோம். எந்த அளவுக்கு தலித் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பல படுகொலைகள் நடந்தது, மேலவளவு முருகேசன் ஆரம்பித்த ஒரு படுகொலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு தலித் தலைவராக இருந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள ஒரு எலெக்ஷனுக்குள் நுழையும் பொழுது படுகொலை செய்யப்படுகிறார். இது ஒரு சாதாரணமான ஒரு படுகொலையோ இல்லை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோ என்கின்ற மாதிரி திருப்பிட்டு இருக்காங்க பிரச்சனையை. எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கலாம் என்கின்ற கண்ணோட்டத்துடன் காவல்துறை அணுக வேண்டும். ஒரு தலைவன் உருவாவதற்கு குறைந்தபட்சம் 20 to 30 வருஷம் தேவைப்படுது. அப்படி ஒரு இறப்பு ஒரு சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய இழப்பா மாறும் பொழுது தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கு எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுமோ, தலைவர்களுடைய
ஒரு செக்யூரிட்டிக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய சூழலில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பா அவருடைய இழப்பு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தோழர்கள், அதுவும் இளம் வழக்கறிஞர்கள், அவரால் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர்கள், அவர் வீடியோல பார்க்கும் பொழுது அவர் எப்பவுமே சொல்லுவார், அவர் மேல தோழர்கள் சொன்ன மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்கிறாரு, அந்த மாதிரி திருப்பியும் ரிப்பீட் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மேல அப்படி ஒரு குறைகள் இருந்தால் முதலமைச்சர் புரோட்டோகால் படி அவர் வீட்டுக்கு போகவே முடியாது. இன்னைக்கு முதலமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, அவர் எந்த விதமான ரெக்கார்ட்லயும் இல்ல, அவர் ஒரு தலைவர்ங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் அது அரசியலுக்காக சென்றாரா அப்படிங்கிற விவாதத்தோட தமிழ்நாடுடைய முதலமைச்சரா அவர் புரோட்டோகால் படி பதிவே இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் போயிருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் ஏன் பிஜேபி தலைவர் போயிருக்கிறார். அந்த அளவுக்கு பொது தளத்திற்கான ஒரு தலைவரா இன்னைக்கு மாறி இருக்கிறாரு. ஒரு விவாதத்தை உருவாக்கிறார். அது என்ன விவாதம்னா அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாதியை அழித்தல். சாதியை அழித்தல்ங்கிற ஒரு நடைய நீங்க ஒரு கேம்பெயினா உருவாக்குங்க, ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குங்க. நான் தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து என் வாழ்க்கையை தொடங்கியிருக்கேன். அப்ப நான் தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து தொடங்கினதுன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லை, எந்த ஒரு இழப்புக்கும் இல்ல, எந்த ஒரு கலவரத்திற்கும் முக்கியமான காரணம் அங்க ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைவதற்காக இருக்கும். அப்ப இந்த கொலை எந்த அரசியல் அந்த அதிகாரத்தை அடைகிறதுக்கான கொலையா இருந்துச்சு. அதுவும் தலித் மக்கள் மேலு இந்த ஒரு கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகள், அது வேங்கவயல் பிரச்சனையிலிருந்து திரு மோகன் அவர்கள், வழக்கறிஞர் மோகன் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி அவர் அட்ரஸ் பண்ணாருன்னு தெரியும். அந்த வேங்கவயல் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அது மாதிரி சின்னத்துறை அவர்கள் நல்லா படிச்சுட்டாருன்னு சொன்னதுக்காக நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழக காவல்துறை ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் போகணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் என்னன்னா 1970-80களில் கியூ பிரான்ச்சை உருவாக்கி இருப்பாங்க. அன்னைக்கு இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொன்ன மாதிரி நக்சல்வாதிகள் அந்த மாதிரி இயக்கங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு அன்னைக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்குனாங்க போலீஸ் காவல்துறை. ஆனால் இன்றைக்கு அது தேவையில்லை. எல்டிடியை மானிட்டரிங் பண்றதுக்கோ இல்ல மாவோயிஸ்ட மானிட்டர் பண்றதுக்கோ இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை சாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய கலவரங்கள், மற்றொன்று மதத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய கலவரங்கள். இந்த கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கியூ பிரான்ச்சை புதுசா உருவாக்கணும். இத ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்காங்களோ, வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்புக்கான பிரச்சனைகள் யார் யாரெல்லாம் பேசுறாங்க, இன்னைக்கு சர்வசாதாரணமா யூடியூப்ல பேசிக்கிறாங்க. இல்ல நாடக காதல், அவங்க கொலை பண்ணுங்க. ஆனா எப்படி தமிழக காவல்துறை அவங்க அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. திரு கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறா பேசும் பொழுது இன்னைக்கு ஒரு அரெஸ்ட் நடக்குதுன்னா, ஜாதியை பற்றி பேசக்கூடிய அரெஸ்ட் உடனடியா நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும். எப்படி ஒருத்தர் ஜாதியை பெருமையா பேசுறாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பின்படி ஒரு ஜாதியை பெருமையா பேசக்கூடிய ஒரு சமூகம் எப்படி உருவாக முடியும்? அப்படி பேசக்கூடியவர்கள் மத பெரும்பான்மைவாதத்துக்கும் ஜாதியுடைய பெரும்பான்மைவாதத்துக்கான அரசியலை தூக்கி எறியணும். எங்களுடைய எப்பவுமே ஒரு கருத்து ஒண்ணுதான், அதாவது மதவாதத்தை தூக்கி எறிகிறதுக்கு நேற்று கூட சசிகாந்த் செந்தில் சொல்லியிருந்தாரு, பிராமணத்துவத்தை நாம் எதிர்த்து விட்டோம். ஆமா, நம்ம பிராமணத்தை எதிர்த்துட்டோம். அதனாலதான் 2014, 19, 24 பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய முடியல. பிஜேபிக்கு நமக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் அரசியலில் மதத்தை நுழைய விடக்கூடாது, அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க கூடாது. இவ்வளவுதான் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அதே அடிப்படையில் தான் ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் அரசியல் மிகப்பெரிய தவறு. இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இவர் இருக்கிறார், அதனால இவர் எம்எல்ஏ ஆயிட்டார். இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இவர் இருக்கிறார், அதனால அங்க மினிஸ்டர் ஆகிறோம். அப்படி மினிஸ்டராக உருவாக்கப்படக்கூடியவர்கள் வேங்கவேல் பிரச்சனை வரும்பொழுது ஏன் இந்த வரைக்கும் ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்குன்னா, அப்படி ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய அமைச்சர்களால் தான் இந்த பிரச்சனை அப்படி முடங்கி கிடக்குது. நம்ம காவல்துறையை கை நீட்டி பேசிட்டு இருக்கோம். அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார சக்தி எந்த விதமான ஆக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த விதமான கமாண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியம். அந்த ஒரு தேடல் தான், அந்த ஒரு பிரச்சாரத்தை தான் உருவாக்கணும். ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள். இங்க ஒரு பிராமின் முதலமைச்சர் இல்ல, ஒரு பிராமின் இன்னைக்கு மினிஸ்டர் இல்ல. ஆனா சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு ஜாதியோடைய கண்ணோட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நான் தலைவரிடம் பேசிக்கொண்டு ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றியை தூக்கி எறியணும். அது பெருமையா இன்னைக்கு பேசுறோம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல ஒரு டிபேட் நடக்கும், பெரிய பெரிய டிபேட் சொல்லுவாங்க,
சார் அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டி அதிகம், அதனாலதான் அவர் தான் ஜெயிப்பாரு. இது எவ்வளவு பெரிய உளவியல். இந்த உளவியலை ஏன் பத்திரிகை இன்னும் கொஸ்டின் கேட்கல? இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை ஏன் கொஸ்டின் கேட்கல? எப்படி யூபியில மதத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு தவறு நம்ம நினைக்கிறோமோ, இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு தலித்த ஒரு இடத்துல நிக்க வச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்துல யாதவ் கமிட்டினால் தலித்துகளுக்கு எதிரானது ஒரு பிம்பத்தை உடைச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்துல அகிலேஷ் யாதவ் பக்கத்துல நிக்க வச்சு உட்கார வச்சு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஒரு தலித் பொது தொகுதியில் நின்னால் அது மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இங்க ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கனவு என்ன? மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ். இங்க தலித் இல்லை, பொது ஜாதி இல்லை, பிற்படுத்தப்பட்டவங்க எல்லோரும் சமம். தேர்தல் அரசியல் அறிவு சித்தாந்தத்தின் மூலம் வெற்றிகளை உருவாக்க வேண்டும். இதுக்காக தான் அவர் சொன்ன யூடியூப்ல நான் வீடியோ பக்கம் சொன்னாரு, நீ அருவா எடுக்காத, பேனாவை பொடி, பேனாவை பொடி. அந்த பேனாவை பிடிக்க வச்சிருந்து ஒருவேளை அவர் ரவுடிகளை உருவாக்கி இருந்தா அவர் அப்படி பேசிருக்கவே மாட்டார். அவர் இன்னொரு வேற மாதிரி உருவாக்கி இருப்பார். ஆனால் அவர் சொன்னது, நீ பேனாவை பிடி, வேற எதையும் பிடிக்காத, அந்த பேனாவை பிடிச்சி நீ முன்னேறு, சட்டத்தை படி, அம்பேத்கர் மாதிரி சட்டத்தை படி. ஆனால் நாம் இன்னொரு அடுத்த அட்வான்ஸ் மூலம் பேனாவை பிடிக்கிறது பச்சை பேனாவா பிடிக்கணும், பச்சை எழுத்து எழுதக்கூடிய ஒரு பேனாவாக பிடிக்கணும். சட்டத்தை அமல்படுத்துங்கள் இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் எதிர்கால அரசியல் தோழர்களே, வழக்கறிஞர்களே, எழுதி கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்சியாக தான் அமையும். அப்படி ஒரு எதிர்காலம், புதிய எதிர்காலம், புதிய ஒரு அரசியல் உருவாக போகிறது. அந்த அரசியலில் நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கனவு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலவன் முருகேசன்ல இருந்து ஆரம்பிச்சு இனி இருக்கிற ஒவ்வொரு இழப்புகளுடைய கனவும் ஒரே ஒரு கனவு தான், எங்களையும் வாழ விடுங்கள். நாங்கள் ஆண்ட பரம்பரை அல்ல, ஆள போகிற பரம்பரையும் இல்லை, எங்களை வாழ விடுங்கள் என்னுடைய கோரிக்கைங்க தான் அண்ணனுடைய தலைவருடைய ஆம்ஸ்ட்ராங். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிச்சிருந்தாருன்னா போட் கிளப்ல வீடு வச்சிருப்பாரு. அதே இடத்துல, அதே தெருவில், அதே இடத்துல ஆபீஸ் கட்டி, அதே இடத்துல ஒரு புத்த சிலையை வைக்கக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு எங்க உருவாகுதுன்னா, என்னுடைய மக்கள் இங்கதான் இருக்கிறாங்க, எனக்கு பணம் வருது, பணம் வரல, என்னுடைய பணம் இங்கு ஒரு கல்வியை உருவாக்கணும், என்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு கல்வியை உருவாக்கணும். பிறப்பால் எல்லாரும் சொல்றாங்களே அவர் அப்படி இப்படின்னு. 46 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல. 46 தொகுதியில சர்வே எடுத்து பாருங்க, மனிதன் வாழ முடியாத தொகுதிகள் அது. மனிதன் வாழ முடியாது. இது வரைக்கும் ஒரு ஷெட்யூல், ஒரு காலனிக்குள்ள ஒரு தலைவர் போய் தூங்க சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு குழந்தை உருவாகக்கூடிய, காலனிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு குழந்தை எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு லைஃப்குள் நுழைய முடியும்? அதுதான் இங்க பிரச்சனை. இங்க பிறப்பிலிருந்து வளர்ந்த வரைக்கும், கல்யாணத்திலிருந்து எல்லாமே ஜாதியின் அடிப்படையில் இருக்கு. மதத்தின் அடிப்படை தூக்கி எறிஞ்சிட்டோம். பெரியாருடைய போராட்டம் மூலமா மதத்தை தூக்கி எறிஞ்சிருக்கோம். 2024 வெற்றிங்கிறது மதத்திற்கு எதிரான வெற்றி. ஆனால் இனி வரும் தேர்தல் அரசியல்ங்கிறது ஜாதியின் அடிப்படை வாதிகளை எதிர்த்து நின்று நாம் தூக்கி எறிய வேண்டும். இதுதான் நம்மளுடைய உணர்வா இருக்கணும். இங்க பல்வேறு தலைவர்கள், பல்வேறு கட்சி இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் இந்த காஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காஸ்ட் எலிமெண்ட்ஸ் கிட்ட நம்ம விடுபடணும். அதற்கு காவல்துறையில ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் பண்ணி பிளஸ் எல்லா தலைவர்களுக்கும் லா அண்ட் ஆர்டர் போலீஸை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்களால திடீர்னு ஒரு 10 பேர் 20 பேர் கத்தி எடுத்து வரும்போது அவங்களால அந்த அட்டாக் எடுத்துக்க முடியாது. கமாண்டோ போர்ஸ் இருக்கு. கமாண்டோ போர்ஸ் எல்லா தலைவர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. இனி எந்த ஜாதி தலைவராக இருக்கட்டும். ஆனால் எதிர்வரும் காலத்தில் ஒரு தலைவருடைய இழப்பு ஒரு சமுதாயத்துடைய மிகப்பெரிய இழப்பு. அவர் 51 வயசு தான் ஆகுது. இன்னும் 30-40 வருஷம் வாழ வேண்டியவர். 30-40 வருஷம் வாழ்ந்திருந்தா இன்னும் எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கி இருப்பார், இன்னும் எத்தனை மனிதர்கள் உருவாக்கி இருப்பார். அவர் கட்டினாங்க 2 வீடு சொல்றாங்க. அந்த 2 வீடு அவருக்காக கட்டினாரா இல்ல சட்டமா இடத்துக்காக கட்டினாரா எதுவுமே தெரியாது. அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு உழைப்பும் இந்த சமுதாயத்துக்கு மக்கள் இல்ல, தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த உழைப்பிற்கான ஒரு சிந்தனையாக இருந்தது. கண்டிப்பாக தமிழக காவல்துறை இன்னைக்கு டோட்டலா கமிஷனர்ல இருந்து மாத்திருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் தவறா இருந்ததுக்காக மாத்திருக்காங்க. நம்பிக்கை வைப்போம், ஒரு காலம் கொடுப்போம். உங்களுக்கு சட்டம் தெரியாதில்ல, எங்களோட உங்களுக்கு சட்டம் தெரியும், எங்களோட தலைவருக்கு அதற்கு மேல சட்டம் தெரியும். அதில் தவறு நடந்திருந்தால், தவறானால் முதல் குறையாக எங்களுடைய தலைவருடைய திருமாவளவனுடைய குரல் இங்கு ஒலிக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய கே. ஆம்ஸ்ட்ராங்கருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்திருக்கக்கூடிய
வழக்கறிஞர் சங்க தலைவர்களே, எண்ணற்ற தோழர்களே, இங்க எனக்கு தெரிஞ்சு 2003 பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கலந்துருக்கோம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னா, போராட்டம் சொன்னா கூட்டம் வரும். அது ஒரு காலம். அதுக்கு பிறகு 2 போராட்டத்துக்கு தான் இவ்வளவு எழுச்சி பார்க்க முடியுது. ஒண்ணு, டாக்டர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை நீக்க வேண்டும் என்று சொன்ன சுற்றறிக்கைக்கு எதிரான கூட்டம். இன்னொன்று, சமத்துவத்தினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு எதிரான கூட்டம். இந்த 2 இடத்துல தான் கூட்டம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பார் கவுன்சில் ஒண்ணு இருக்குன்னா, அந்த தமிழ்நாடு பார் கவுன்சில்ல முதல் ஓட்டா விழுந்து அது முதல் நபர் அடைகிறார்னா, அது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யாரை கை நீட்டாரோ அவர்களுக்கு தான் முதல் வாக்குள்ளோம். வழக்கறிஞர் மத்தியில செல்வாக்கு வச்சிருந்தார், சட்டக்கல்லூரி மாணவர் மத்தியில செல்வாக்கு வச்சிருந்தாரு. யாரெல்லாம் எளியோர் சொன்னாங்களோ அவங்க மத்தியில அவர் செல்வாக்கு வச்சிருந்தார். ஏடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பக்கத்தாக கூடிய கொலை பண்ண இடத்துக்கும் 100 மீட்டர் 150 மீட்டர் தான் தூரம். அந்த 100 மீட்டர் 150 மீட்டர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா, ஒரு வாரம் கண்காணிச்சு அவரை கொலை பண்ணிருக்காங்கன்னா எந்த விதத்தை உங்க பாதுகாப்பு லட்சணம் என்பது இருக்கு. ஒரு தெரியாம நடக்குமா? சொல்லாம சென்னைக்குள்ள வந்து நடக்க முடியுமா? யாரோட தூண்டுதல் இருக்கு? ஒரு சாதாரணமா 2 ரவுடிகள் தரப்பு நடந்த விஷயமா? கிடையாது. சென்னையினுடைய முகம், வட சென்னையினுடைய ராஜன் அவர்கள், கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இங்க யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அண்ணன் இருக்காரு, கோர்ட்ல போன அண்ணன் இருக்காரு, பாதிக்கப்பட்டு வந்த அண்ணன் நிற்காரு சொல்லி அண்ணன்ற முடியல உரிமையோடு கொண்டாந்த சொந்த கூட்டம் எல்லாம் ஒரு வாரமா தூக்கம் கலைஞ்சு போய் விழிப்பிதுங்கி மனக்குமுறையில் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கு. அரசு மரியாதை, விஜயகாந்த் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்யட்டும், வேணான்னு சொல்லல. சினிமால சாய்ச்சிருக்காரு, எம்எல்ஏ வந்த எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்க. எந்த விதத்துல பிஎஸ்பியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கக்கூடாது. நீங்க நினைச்சா ஒரே நைட்ல எந்த இடத்தையும் சென்னைக்குள்ள கொடுக்க சொல்லி மாற்றி அமைச்சிருக்க முடியும். அது வணிகமய சொன்னீங்க, கமர்ஷியலைசேஷன் சொன்னீங்க, சும்மா கட்டு கதை. உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தலை நிமிர்ந்து வந்திருக்கக்கூடிய தலைவருக்கு இடம் கொடுப்பதை பற்றி அக்கறை இல்லாத விளைவுதான் இன்னைக்கு அரசு மரியாதை நடக்கல. யார் உண்மையான குற்றவாளி? அவர் சாதாரணமா தொட்டு போயிட முடியுமா? சாதாரணமா செஞ்சிட முடியுமா? இது 8 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானா? நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை. சென்னை மேல ஒரு கண் இருக்கு. ஒடுக்கப்பட்டவன், கருப்பு தோலை கொண்டவன், சூரியனை சுமந்தவன், ஆண்டு காலமா இந்த இடத்த வந்து மூட்டத்துக்கு வந்தவன், பிரிட்டிஷ் காலத்துல இருந்தவன், அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை அவர் இருந்தாரு. வழக்கறிஞர் படிக்க சொன்னார், பல பேர் வழக்கறிஞர் ஆக்கினார். இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய கருப்பு கோட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு இந்தியாவில் கோட்டு போட வச்சிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கோட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு, 100கணக்கானவர்களுக்கு இந்த கருப்பு கோட்டை வாங்கி கொடுத்துருக்கு. அவருக்கு இல்ல, அவருக்கு செய்ய வேண்டிய அரசு மரியாதை என்பதும் இந்த அரசாங்கம் செய்யல. உண்மையான இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை என்பது இல்ல. அவரை பத்தி வாய் கூசாம சொல்றாங்க. அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்வாரா, ரவுடித்தனம் பண்ணுவாரா, மற்றதெல்லாம் செய்வாரா? இதை சொல்ற கூட்டம் யாரு? உங்களுக்கு நிலம் வச்சிருப்பான், பதவி வச்சிருப்பான், அமைச்சர் பதவியில் இருப்பான், போலீஸ் ஸ்டேஷன் கையில வச்சிருப்பான். அதெல்லாம் செஞ்சு பண்ணி அதெல்லாம் பண்ணா அது பேர் கட்ட பஞ்சாயத்துல ரவுடித்தனம் இல்ல. ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அடிச்சா, அடங்கு மருன்னு சொல்லி அத்து மீறினா, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டா அது கட்ட பஞ்சாயத்து ரவுடி நீங்க சொன்னீங்கன்னா அது தொடர்ந்து நடந்தே தீரும். சட்டம் என்பது சட்டம் இல்லைன்னு சொல்றத மீறி இருந்தா அது எதுக்குதான் சட்டம். ஆம்ஸ்ட்ராங் தான் செஞ்சாரு. அவர்கிட்ட போய் பாருங்க, யாராவது போய் பாருங்க. நானும் அவர்கிட்ட சாதாரணமா தான் போனேன். தூய்மை பணியாளர் மத்தியில 44 கோடி ரூபாய் சம்பளம் 8000 பேருக்கு வாங்கணும். இன்னைக்கு கமிஷனோட பேச்சுவார்த்தை 40 கோடி ரூபாய் வாங்கணும். வாய் கூசாம போய் சொன்னாங்க. ரவுடிசம் பண்றாரு பாரதி போன்றவர்லாம். இவங்க எல்லாம் தூய்மை பணி அமைச்சர் ரவுடிசம், ஆளுக்கு வார்டுக்கு 10 பேர் வச்சிருக்காங்க. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ரொம்ப அநியாயம் பண்றானுங்க. கஷ்டப்பட்டு தூய்மை பணியாளருக்கு 48 கோடி வாங்கி கொடுத்துருக்கோம், அடுத்து வாங்கறதுக்கு இருக்கோம். ரவுடிசம்ன்றாங்க, நீங்க எங்க பேரணியில வந்து கலந்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் எந்த நிகழ்ச்சிக்கு வெளி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன், தூய்மை பணியாளருக்கு நிகழ்ச்சி நான் வர்றேன்னு சொல்லி
ரவுடி நீங்க எந்த முத்திரை குத்துறீங்களோ சொல்றீங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு 40 கோடி ரூபாய் சம்பளம் கார்பரேஷன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருக்காருன்னா அதுல ஆம்ஸ்ட்ராங் போன்ற போராளிகளுடைய பங்களிப்பு இருக்கு. யார் ரவுடி? இந்த சமுதாயத்தை எல்லாத்தையும் கட்டமைப்பு வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்தை மத்தத கையில வச்சுக்கிட்டு உழைக்கும் மக்களை ஏமாத்துறீங்க பாரு, உழைக்கும் மக்களை சாதி அதிகம் பண்றீங்க பாரு. நீ தாண்டா ரவுடி, நீ தாண்டா கட்ட பஞ்சாயத்து. வட சென்னையுடைய ராஜன், வட சென்னையுடைய தளபதி, வட சென்னையுடைய போராளி, சென்னையினுடைய பாதுகாப்பு கேடையும் இன்னைக்கு வீழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆம்ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. அவரோட உடல் மட்டும்தான் இன்னைக்கு இல்ல, அவருடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் சகோதரத்துவம் சமத்துவமும் இன்னைக்கு என்னைக்கும் நீங்காம நிலைச்சு இந்த மண்ணை நீடிச்சிருக்க. ஒரு விஷயம் முக்கியமானது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தலைவரா? அம்பேத்கர் எப்படி சுருட்டி வைக்க பாக்குறாங்களோ பாக்ஸ்குள்ள அந்த மாதிரி சொல்ல பாக்குறாங்க. அவர் சகோதரத்துவத்தை விரும்பினார். இன்னைக்கு சென்னையில வாப்பான்னு சொல்லி தோல் மேல கை போட்டு துண்டை போட்டு ஐயா அம்மான்னு காலில் விழுந்து ஓட்டு கேட்கிற நிலைமைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, சரிசமமா சேர்ல உட்கார்ந்து பாக்குற விஷயம் இருக்குன்னா அதுல நிச்சயமா சொல்ல முடியும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பெயர் என்பது அதுல உள்ளுக்குள்ள இருக்கு. சரிசமமா பாக்குறாங்கன்னா இது நீடிக்கும், இந்த போராட்டம் முடியாது. வழக்கறிஞர் வக்கீலுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா, கருப்பு கடன் கூட தொடர்ந்து கொலை பண்ணுவாங்கன்னா, என்னத்தை மண்ணாங்கட்டி ஆட்சி நடத்தி நீங்க கிழிக்கிறீங்க? உங்களை கேட்காம நாங்க யாரும் கேட்கறது? நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, மதிக்கிறோம். ஆறுதல் சொல்றீங்க, மதிக்கிறோம். முதல்வர் நாங்க மதிக்கிறோம், பிரச்சனை இல்ல. போலீஸ் என்னத்தை கிழிச்சுது? சும்மாவே வக்கீல் மேல கேச போடுவான், சும்மாவே ஆடுவான். இதை சட்டம் வேற கொண்டு வர அவனுக்கு அதிகம் நிறைய அதிகாரத்தை தூக்கி கையில கொடுக்கறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு. 2 சட்டத்தை வச்சு ஜட்ஜுக்கு புரியாது, போலீஸ்க்கும் புரியாது. அத்தனை துன்பப்படுத்தும் போது ரொம்ப சாதாரணமா வந்துடுது. அவரோட சிரிப்பு, அவரோட அருகாமை, அவரோட நெருக்கம் ஒரு மேஜிக். ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு மேஜிக். அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா திருப்பி வரும்போது புத்தகத்தோட வருவீங்க. நான் சொல்றேன், ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த வழி எல்லாரும் புத்தகத்தை தூக்குங்க. அப்படி இல்லைன்னா அவர் படுகொலை நடந்த 2 நாள்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பஸ்ஸும் எரியல, யாரு கடையும் உடைக்கல, யாருக்கு எந்த தீங்கும் பொதுமக்களுக்கு நடக்கல. ஏன்னா அவரு புக்க தூக்க சொன்னாரு, கத்திய தூக்க சொல்லல. அவர் சொல்லி இருந்தாருன்னா எல்லாரும் புத்தகத்துக்கு பதிலா வேற ஒண்ணுதான் தூக்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு கல்வியின் மீது அக்கறை கொண்டவர். எனக்கு எதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணி பேனர் வைக்கிறீங்க? 10,000 ரூபாய் கொடுத்து படிச்சவனுக்கு வந்து குடும்பம் ஏன் சொல்றார்? பேனா மேல பட்டா சந்தோஷப்படுவார், துண்டு வேணான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி. அவரை பற்றி பேசுறதுக்கு எந்த ஆதிக்க சக்திக்கும் எந்த தப்பானவருக்கும் அருகதே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங்கருடைய உணர்வுகளை நாம் ஏந்தி செல்வோம். ஒரு வாரமா நிறைய பேர் தூக்கமின்றி இருக்கோம், விழிப்பின்றி இருக்கோம், நல்ல சிந்தனையின்றி இருக்கோம். இந்த போராட்டம் அவருக்கு நீதி வழங்குவதற்கு உண்டான போராட்டமா மாறுன்ற விதத்துல இங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. படுகொலை நடந்து 7 நாட்கள் ஆகிறது. இதுவரை காவல்துறை எந்த சிறு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி எதனையும் இதுவரை கைப்பற்றவில்லை. கிட்டத்தட்ட 40 நபர்கள் அந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆனால் திட்டமிடப்பட்டு 8 நபர்கள் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகியிருக்கிறார்கள். அவர்களை இதுவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு காவல்துறை எந்த முனைப்பும் காட்டவில்லை. இதுவரை விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை. உண்மையான குற்றவாளிகள் யார் என்று இதுவரை காவல்துறையால் கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக நாங்கள் காவல்துறை மீது நுண்ணறிவு பிரிவு மீது குற்றம் சாட்டி இருக்கிறோம். ஆனால் இன்று வரை 7 நாட்கள் கடந்த பின்பும் குறைந்தபட்சம் சிபிசிஐடி விசாரணைக்கு கூட மாற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. எந்த காவல்துறையை குற்றம் சாட்டி நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே காவல்துறையை வைத்து இன்று வரை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு முதல் நாங்கள் சமத்துவ தலைவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரி காலம் முதல் எங்களை அரவணைத்து இன்றைக்கு நாங்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரவணைப்பு, அவருடைய உதவி. அவர் எங்களை அரண் போல் காத்து இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அரசு அவருடைய படுகொலைக்கான உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் அவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த அரசுக்கு ஒன்றை சொல்லுகிறோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு எவ்வளவு அரசியலமைப்பு சட்ட அறிவு இருக்கிறதோ அதைவிட அதிகமான அரசியலமைப்பு சட்ட அறிவை பெற்றவர் தான் எங்கள் சமத்துவ தலைவர் அவர்கள்.
அவருடைய அலுவலகத்திற்கு சென்றால் முதலில் வரவேற்பது அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தான். அவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லையே தவிர ஒவ்வொரு நாளும் இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருந்தார். வடசென்னையில் காவல்துறையால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு நபர்களும் அண்ணன் அவர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும், இந்த வழக்கு மனித உரிமைகள் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 100-150 வழக்கறிஞர்களுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்களை வழங்கி, பொருளாதார உதவிகளை வழங்கி, இன்றைக்கு தர்மபுரி இளவரசன் வழக்கு, சேலம் கோகுல்ராஜ் வழக்கு, கடலூர் பாச்சாரப்பாளையம் வழக்கு, அரக்கோணத்தில் நடைபெற்ற இரட்டை படுகொலை வழக்கு, ஏன் இன்றைக்கு நான் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வேங்கை வயல் வழக்கு கூட அண்ணனுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் தாக்கல் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்றைக்கு இந்த அரசு தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு செய்ய வேண்டியது ஒரே ஒரு உதாரணம் நாங்கள் சொல்கிறேன். ஒரு காவல்துறை அதிகாரி பிரிநின்றவரை சேர்ந்த ஒரு நபரை அடித்து காலை உடைத்து விட்டார். அண்ணன் சொல்லி நான் தான் மனித உரிமைகள் ஆணையத்தில் அந்த வழக்கை தாக்கல் செய்தேன். இறுதி கட்டத்திற்கு வந்தபோது அந்த காவல்துறை அதிகாரிக்கு அபராதமும் நடவடிக்கையும் எடுப்பதற்கான பரிந்துரைக்கு தயாராக இருந்த பொழுது அந்த உதவி ஆய்வாளர் நேரடியாக ஆம்ஸ்ட்ராங் அண்ணனிடம் வந்து, இதுபோல் எனக்கு குடும்பம் இருக்கிறது, என்னுடைய வேலை போய்விடும், என்னுடைய ப்ரமோஷன் போய்விடும், நான் இழப்பீடு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். நீ என்ன இழப்பீடு கொடுப்பாய் என்று கேட்டார். நான் 10 லட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த காவல் உதவியாளர்கள் நான் கூடவே இருக்கிறேன். அப்பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார், நான் 20 லட்சம் உனக்கு கொடுக்கிறேன், நீ இந்த வேலையை விட்டு போய்விடு என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்து நீ அவனை சரி செய்தால் நாளைக்கு இன்னொருவரை நீ கொலை செய்து விட்டு அவனுக்கு 20 லட்சம் கொடுக்க தயாராக இருப்பாய், அதனால் நான் 20 லட்சம் கொடுக்கிறேன், நீ வேலையை விட்டு போய்விடு என்று துணிச்சலாக கூறினார். எந்த காவல்துறைக்கும் அவர் சமரசமானதில்லை. இப்படிப்பட்ட அவர் ஒரு நபரை, அவர் ரவடி, அவர் மீது இன்று வரை எந்த விதமான வழக்கும் அவர் மீது நிலுவையில் இல்லை. எங்களுடைய சட்டக்குள்ளறி வழக்கில் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டார், விடுதலையான இன்றைய நடைமுறையில் எந்த விதமான வழக்கும் அவருக்கு நிலுவையில் இல்லை. மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர். இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு காவல் ஆய்வாளரை தாக்கிவிட்டு நான் நேரடியாக போய் அண்ணன் கிட்ட சொன்னேன், இவ்வளவு ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சனா என்ன பண்றது, திட்டினாரு. உன் லைஃபே போயிடுமாப்பா, நீ போய் ஏன்பா அடிக்கிற, போயிட்டு திடீர் ஏதோ தலையில கிளையில போய் அடிப்பட்டு ஏதோ ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றைக்கு இந்த அரசு அவருடைய சொந்த இடத்தில் கூட அடக்கம் செய்ய விடாமல் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு நிலையை உருவாக்கியது. 2018 கருணாநிதி அவர்கள் இறந்த பொழுது இந்த தமிழகமே அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் சிறிது மனிதாபிமானம் கூட இல்லாமல் முதல்வர் அவர்கள் தனது சொந்த தொகுதியிலேயே இடம் கொடுப்பதற்கு மறுத்தது மிகப்பெரிய மனிதாபிமான மீறல். இன்றைக்கு நாங்கள் கூட செய்ய முடியும். குருவாடி ரமேஷ் அவர்கள் போட்ட உத்தரவு அரசு மேல்முறையீடு செய்யவில்லை. நாங்கள் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறோம், நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம். கருணாநிதி நினைவிடத்தை அகற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கோபம் இருக்கிறது இந்த முதல்வர் மீதும் அரசு மீதும். அந்த பெரம்பூரில் அவர் நடமாடினார். ஆனால் இந்த அரசு கொஞ்சம் கூட அவருக்கு இரக்கம் காட்டவில்லை. நிச்சயமாக இந்த மக்களுடைய கோபம் நிச்சயமாக இந்த அரசு மீதும் இந்த முதல்வர் மீதும் நிச்சயமாக காட்டப்படும். உடனடியாக இந்த வழக்கை, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள Channel 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.